சொல்ற வார்த்தை என்னவென்றால் கவனிங்க. உன் வெற்றிக்கு 3 வார்த்தை என்ற ஒரு செய்தி. உன் வெற்றிக்கு 3 வார்த்தை, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற பேசுகிற வார்த்தை. ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைதான். வாழ்க்கையிலே எல்லாரும் முன்னேற வேண்டும் என்று ஆசைதான். நானும் முன்னேறணும், என் குடும்பம் முன்னேறணும், என் பிள்ளைகள் முன்னேற வேண்டும், என் வாழ்க்கை முன்னேற வேண்டும், என் நிலவரங்கள் முன்னேற வேண்டும், ஒரு வெற்றி அடையணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும் என்று எல்லாருக்கும் ஆசைதான். ஸ்தோத்திரம். அந்த ஆசை இருக்கணும். அதான் மனுஷன். விழுந்த இடத்திலே உழுந்து கிடக்கிற மனுஷன். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தாண்டி எழுந்து ஓட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசைதான். ஸ்தோத்திரம். அதை எப்படி அடைவது? பைபிள் சொல்லுது. ஒரு மனிதன் வெற்றி அடையும்படிக்கு அவனுக்கு பைபிளில் எழுதப்பட்ட 3 வார்த்தைகளை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கரங்களை மேல வைத்து ஒரு நிமிஷம். வெற்றி அடையணும், சாதிக்கணும். இதுவரைக்கும் இருந்த நிலவரம் அல்ல, இனி நான் முன்னோக்கி ஓட வேண்டும், எழும்ப வேண்டும், நடக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க சத்தமா. என்ன அந்த 3 வார்த்தை? நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி கொடுக்கும் 3 வார்த்தை. ஸ்தோத்திரம். என்ன அந்த 3 வார்த்தை? நம்பர் 1, முதலாவது வார்த்தை எதிர்க்க கூடாது. சொல்லுங்க எல்லாரும். நல்லா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அப்படின்னா என்ன? எதிர்க்க கூடாது அப்படின்னா என்ன? எதிர்க்கிறது தெரியுதுல்ல. எதிர்ப்பது என்றால் அது என்னங்க? நான் சொல்ல பேச முடியும் உங்களுக்கு. எதிர்ப்பது என்றால் என்ன? எதிர்ப்பது, எதிர்த்து பேசுறது, எதிர்த்து நிற்கிறது, கோபப்படுறது, அடங்காதது, இதுதான் எதிர்க்க கூடாது என்ற ஒரு வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சாதிக்கணும்னா நீங்கள் எதிர்க்கிறவா இருந்தீர்களா என்றால் நீங்க சாதிக்க முடியாது. யாரையும் எதிர்க்க கூடாது. வார்த்தையினாலோ, கோபத்தினாலோ, கெட்ட வார்த்தையினால எதிர்க்கிறது, எதிர்த்து பேசுறது, கோபப்படுறது, இது இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியாது. நம்ம ஆமென். எதிர்க்க கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதிர்த்து எதிர்த்து எதிர்த்தா முன்னேற முடியாம போறோம். நம்ம மதிக்கிறதுல, அடங்குறதுல, எதிர்க்கிறது. எத்தனை பேர் எதிர்த்து இருக்கீங்க? ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறீங்க, உங்க மேனேஜர் என்ன சொல்ல எதிர்த்து பாருங்க, அடுத்த நிமிஷத்துக்கு வெளியே போடுவாங்க. ஒரு கூலிக்கு வேலை போய் பாருங்க, ஒரு முதலாளி என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து பாருங்க, தலைமுறை கட்டி ஓட்ட விட்டுருவோம். எதிர்க்கிறவர்கள் முன்னேற மாட்டார்கள், எதிர்க்கிறவர்கள் சாதிக்க மாட்டார்கள். அடங்கி போகிறவர்கள் ஆளுகை செய்கிறவாய் மாறுகிறார்கள். ஆமென். இப்ப அடங்கி போக கற்றுக்கொள்ளுங்க. யாரும் என்ன சொல்றேன்? ஸ்தோத்திரம். நானாக இருக்கட்டும். எதிர்க்கிறவர்கள் சாதிக்க முடியாது, வெற்றி பெறவே முடியாது. அவங்க இன்னும் சேர்த்துல போனோம்னா இருப்பாங்க. அவங்க ஸ்தோத்திரம். முதல் காரியம் எதிர்க்க கூடாது. முதல் காரியம். இரண்டாவது காரியம் பின்வாங்க கூடாது. சொல்லுங்க. இரண்டாவது காரியம் என்ன?
இரண்டாவது காரியம், பின்வாங்கக்கூடாது. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பைபிள் சொல்ற இரண்டாவது காரியம், பின்வாங்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் பின்வாங்கக்கூடாது. முன்னாடி வச்ச கால் முன்னாடி வச்சதுதான். ஆமென். முன்னாடி வைத்தது முன்னாடி வைத்ததுதான். முன்னாடி போனது முன்னாடி போனதுதான். ஸ்தோத்திரம். பின்வாங்கக்கூடாது. எதிலும் பின்வாங்கிடக்கூடாது. ஒருவேளை தோல்வி, ஒருவேளை சில பிரச்சனைகள் வந்துச்சு, நாம் வைத்த காரியம் நல்லது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பின்வாங்குவது நமக்கு வெற்றியை கொடுக்காது. ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை, ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இதெல்லாம் வாழ்க்கையின் ரகசியங்க. கையில இவ்வளவு பேர் பைபிள் கொடுத்தா நம்மளாலே சாதிக்க முடியும். உலகத்தில் எவன் சாதிப்பான்? இவ்வளவு பெரிய ஒரு தத்துவம், எழுதப்பட்ட ஒரு வேதம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உன்னாலேயே சாதிக்க முடியும்னா உலகத்துல எவன் சாதிக்க முடியும்? உலகத்தில் சாதிக்க வேண்டியவர்கள் நீயும் நானும் தான். ஆமென். அப்படி ஒரு வேத புத்தகம், அப்படி ஒரு தத்துவ வார்த்தைகள், அப்படி ஒரு நல்ல உபதேசம் நிறைந்த ஒரு புத்தகம் பைபிள் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மூன்றாவது வார்த்தை என்ன சொல்லுங்க? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கறதுனா சரண்டர் ஆகணும். ஒப்பு கொடுக்கணும். ஒரு பாதை, ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் கீழே, ஒரு ஆளு கீழே, ஒரு குடும்பத்தின் கீழே, ஒரு தாய் தகப்பன் கீழே, ஒரு புருஷனுக்கு கீழே உன்னை கடவுள் வச்சிருக்காருன்னா ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமென். மூன்று வார்த்தை, இந்த மூன்று வார்த்தை நீங்க மனதில் வைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு சாதனையை இந்த வார்த்தைகள் கொண்டு வரும். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? எதிர்க்கக்கூடாது. முதல் வார்த்தை என்ன? எதிர்க்கக்கூடாது. இரண்டாவது வார்த்தை பின்வாங்கக்கூடாது. மூன்றாவது வார்த்தை சரி. இந்த மூணு வார்த்தையை வச்சு சாதிச்சது யார்? பைபிள். அவர் தான் சொல்லப்பட்ட இந்த மூன்று வார்த்தையின் மூலமாய் பைபிள்ல சாதித்தது யார்? இந்த மூன்று வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுப்பது யார்? யார் என்றால் ஒரே ஆள் தான், இயேசு. இந்த மூணு வார்த்தையை வச்சு இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார். இந்த உலகத்தை ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தார். கெட்ட மனுஷனை ஜெயித்தார். கெட்ட பழக்கங்களை ஜெயித்தார். கெட்ட உலகத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். இயேசுதான் இந்த மூன்று வார்த்தையின் மூலமாய் ஜெயத்தை, வெற்றியை பெற்றவர். ஸ்தோத்திரம். எப்படி ஜெயித்தார்? சிலுவையில் ஜெயித்தார். அல்லேலூயா. இப்ப படிக்கிறோம் எல்லாம். இப்ப ஏசாயா 50ஆம் அதிகாரம் எழுதுங்க. எல்லாம் பைபிள் தெரிவிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துல, ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிற இந்த மூன்று வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். இயேசு இந்த மூன்று வார்த்தையின் மூலமாய் தான் அவர் இந்த உலகத்திலே வெற்றியை பெற்றார் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நமக்கு இந்த மூன்று வார்த்தை மிக முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிங்க. இப்போ ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 2 வார்த்தை, 6ஆம் வசனத்துல 3வது வார்த்தை இருக்கு. படிங்க, சீக்கிரம் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். சரி. நான் எதிர்க்கவும் இல்லை. நான் எதிர்க்கவும் இல்லை. முதல் வார்த்தை நான் எதிர்க்கவும் இல்லை. நான் எதிர்க்கவில்லை என்று இயேசு சொல்றார். இரண்டாவது வார்த்தை நான் பின்வாங்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை என்று இயேசு இரண்டாவது வார்த்தை சொல்கிறார். மூன்றாவது வார்த்தை 6ஆம் வசனத்துல என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன் என்று மூன்றாவது வார்த்தை 6ஆம் வசனத்தில் என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன். ஒப்புக் கொடுத்தேன். இயேசு இந்த உலகத்திலே ஜெயித்த, சாதித்த இந்த மூன்று வார்த்தை
வார்த்தையின் மூலமாய் தான். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது நான் எதிர்க்கவில்லை, இரண்டாவது நான் பின்வாங்கவில்லை, மூன்றாவது நான் ஒப்பு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, வெற்றியை கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு தான் ஜெயிக்கிறாங்க. இயேசு பின்வாங்கலையாம், யாரையும் எதிர்க்கலையாம். ஸ்தோத்திரம். எதிரையும் பின்வாங்கல, அவர் மூன்றாவது ஒப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நினைச்சு பாருங்க, வாழ்க்கை சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எத்தனை இந்த மூணு வார்த்தை நிறைய இடத்துல நமக்கு ஃபெயில் கொண்டு வருது. இந்த மூன்று வார்த்தை நிறைய இடத்துல நம்மளால முன்னேற முடியாமல் செய்து விட்டது. ஸ்தோத்திரம். இயேசு யாரை எதிர்க்கலையா? அவரை கண்ணத்தில் அடிச்சாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க, முகத்துல துப்பினாங்க, சாட்டினால் அடிச்சாங்க, அவர் வஸ்திரத்தை கிழித்தாங்க. யாரையா எதிர்த்தாராவது? யாரை எதிர்க்கல, சாதித்தார். எதிர்க்காத ஒரு பழக்கம் கடவுள் நமக்கு தரணுங்க. ஆமென். வரும் நாட்களில எத்தனை பேர் இனி இருக்கிற காலத்துல நாம் சாதனை செய்யணும், இனி இருக்கிற காலத்துல நான் வெற்றி அடையணும், இனி இருக்கிற காலத்துல நான் முன்னோக்கி ஓட வேண்டும் என்று நீங்க வாழ்க்கை நினைத்தீர்கள் என்றால் முதல் வார்த்தை மைண்ட் வைங்க, யாரை எதிர்க்காதீங்க. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் யாரை எதிர்க்காதீங்க. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மந்திரம், இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு வழி, ஒரு சாதனை வார்த்தை. ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தை, எந்த சூழ்நிலையும் பின்வாங்காதீங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை, எல்லா சூழ்நிலையிலும் ஒப்பு கொடுங்க. இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? கவனிங்க, எப்படி ஒப்பு கொடுத்தார்? ஒரு ஆடு மயிறு கத்திரிக்கிறவன் கையில் எப்படி அமைதியாய் ஒப்பு கொடுக்கிறதோ அப்படி ஒப்பு கொடுத்தார் இயேசு. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பது என்றால் வாயை மூடுவது. இன்னைக்கு வாயினால்தான் ஃபெயில், இன்னைக்கு வாயினால்தான் நீ முன்னேற முடியாமல் இருக்கிறார், இன்னைக்கு வாயினால்தான் நீ சாதனை சாதிக்க முடியாமல் இருக்கிறார், இன்னைக்கு வாயினால்தான் உன் குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சில சூழ்நிலைகளை தாண்ட முடியாமல் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வெற்றி தள்ளி தள்ளி போவதற்கு நீ ஒப்பு கொடுக்காத காரணம். அமைதியா இருந்து பாரு, வெற்றி கொண்டு வரும். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தார், பின்வாங்கவில்லை, எதிர்க்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியத்தினால் இயேசு வெற்றி பெற்றார் என்று நாங்கள் படிக்கிறோம். அடுத்த ஒரு காரியம் சொல்ல கவனிங்க. சரி, இப்போ இந்த மூன்று காரியமும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்று இயேசு சொல்றாரு. இந்த மூணு காரியம் வேணும். ஸ்தோத்திரம். நான் இருக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, நான் ஒப்பு கொடுக்கணும். இந்த மூன்று காரியம் எனக்கு வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்றார் என்றால், என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் செவியை திறந்தார். அந்த வார்த்தை படிக்குமா சொன்னோம்? கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். என்ன செய்தாரா? செவினா இது இயேசு சொல்றாரு இந்த வார்த்தையை. கடவுள் பிதா என் செவியை, என் காதை திறந்தாரு. நாம் எதிர்க்கவில்லை, பின்வாங்கல, ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறினேன். ஆமென். முடியும். இனி நான் யாரும் எதிர்க்க போவதில்லை, இனி நான் பின்வாங்க மாட்டேன். என் வாழ்க்கையில் இனிமே கடவுள் எனக்கு ஒப்பு கொடுக்கிற பாதையை நான் ஒப்பு கொடுத்து அமைதியாய் போகிறேன் என்று நினைக்கிறவர்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு சொல்றார். என்ன தெரியுமா? காதை, செவியை திறக்க வேண்டும். ஆமென். செவி, காது திறந்தா போதும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி. உன் காது திறந்தா போதும் நீ எதிர்க்கிறவனா இருக்க மாட்டாய். உன் காது திறந்தா போதும் நீ பின்வாங்கிறவனா இருக்க மாட்டாய். ஆமென். உன் காது திறந்தா போதும் நீ ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறுவாய். ஸ்தோத்திரம். செவியை திறந்தா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகத்தில் சாதித்தவர்கள், முன்னேறியவர்கள், இல்லையென்றால் இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள், அவங்களாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அவங்களாம் ஒரு காலத்துல அதிகமாய் கேட்கிறவர்களாக இருந்திருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்?
சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி இருந்திருப்பாங்க அவங்க? இந்த உலகத்துல ஒரு வார்த்தை இருக்கு. உலகத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை தெரியுமா? அதிகமாய் கேட்கிறவன் அதிகமாய் போதிக்கிறவனாய் மாறுவான். சூப்பரா இல்ல? அதிகமாய் கேட்கிறவன் அதிகமாய் போதிக்கிறவனாய் தலைவனாய் மாறுவான். அதிகமா பேசுறவன் லூசா மாறுவான். லூஸ் மாதிரி பேசாதீங்க வீட்டுல. சிஸ்டர் பிரதர் நல்லா கேட்கமா இருக்கணும். அதிகமா கேளுங்க. மற்றவங்க பேசுறத கேளுங்க. அதுதான் ஊரு கதை, உலக கதை, அவன் வீட்டு கதை, இவன் வீட்டு கதை அதை கேட்கக்கூடாது. அதை கேட்டா நீ மண்ணாதான் மாறுவோம். சாதிக்கிறவனாய் மாற முடியாது. செவியை திறந்தார் அப்படின்னா அர்த்தம் என்ன? கேட்கிறவனாய் மாற்றினார். நீங்கள் இன்றைக்கு அதிகமாய் நீங்க கேட்கிறவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். சாதிக்கிறவனாய் மாறணுமா? வெற்றி அடைவனாய் மாற வேண்டுமா? சோதனையை ஜெயிக்க வேண்டுமா? என் குடும்பத்தை முன்னோக்கி நடத்த வேண்டுமா? என் பிள்ளைகளை நான் முன்னோக்கி நடத்த வேண்டுமா? என்ன அதற்கு வழி? பைபிள் என்ன சொல்லுது? நீ கேட்கிறவனாய் மாறு. என்னவாய் மாறு? கேட்கிறவனாய் மாறு. ஸ்தோத்திரம். ஆமென். அதிகமா நாம் கேட்கணும். அதிகமா பேசணும் இருக்கக்கூடாது. அதிகமா கேட்கணும் இருக்கணும். நீ அதிகமாய் கேட்கிறவனாய் இருப்பாய் என்றால் ஒரு நாள் கடவுளை பேசுகிறவனாய் மாற்றுவார். இப்ப நான் கேட்க முடியாது. நீ நமக்கு நான் பேசுறேன், நீ மூடு. எங்க உருப்படுவீங்களா? உருப்பட வெளியாது. நீ மூடு. நீ இப்போ ஸ்டைல் என்ன ஸ்டைல் இது? இதெல்லாம் எங்க உட்பட போகுது? மொட்டாட்டியாட்டோ புருஷனாட்டோ புள்ளியாட்டோ எல்லாம் சொல்றேன். கெட்ட ஹேபிட். வாழ்க்கையை கெடுக்கிற பழக்கம் இதெல்லாம். எந்த அளவுக்கு நீ வாயை மூடுகிறாயோ அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுவாய். நான் சொல்றேன், இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் என்னவா இருந்தார்? போதிக்கிறவராய் இருந்தார். அவ்வளவுதான். என்ன இருந்தாரு? போதிக்கிறவராய் இருந்தார். எங்க பார்த்தாலும் போதனை, எங்க பார்த்தாலும் போதனை. இதுதான் ஊழியம். அதுக்குதான் உலகத்துக்கே வந்தார் அவர். ஏன் போதிக்கிறார்? ஏன் போதிக்கிறவராய் இருந்தார்? கவனிமா. ஏன் போதிக்கிறவராய் இருந்தார்? மனிதன் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். கையை தட்ட. ஹalleluya. ஆமென். ஏன் இயேசு போதிக்கிறவராய் மாறினார்? ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு போதிக்கிறவராய் ஏன் வந்தார் என்றால் மனிதன் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். மனிதன் கேட்கிறவனாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு போதிக்கிற ஒரு கடவுளாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஏன் பைபிள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம கேட்கணும். பைபிள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? போதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்றேன் கவனிங்க. பைபிள்ல ஒரு ஒரு செவடனுடைய காதை ஏசப்பா திறக்கிறார். எல்லாம் கவனிங்க. ஒரு செவடனுடைய காதை இயேசு என்ன பண்றாரு? அவனை ஜெபம் பண்ணி அவனை திறக்கிறார். அப்பொழுது அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. சூப்பர்ல. எது ஓபன் பண்றாரு? எது ஓபன் ஆகுது? பாத்தீங்களா? எங்க விஷயம் கனெக்ஷன் எதுல இருந்து வச்சிருக்காரு கடவுள்? நாக்குக்கும் காதுக்கும் காது கனெக்ஷன் வச்சிருக்கிறார். உன் காதை கடவுள் திறப்பார் என்றால் வல்லமையுள்ள வார்த்தைகளுடன் நாவு திறக்கப்படும். கையை தட்ட, கையை தட்ட. இன்றைக்கு உன் திருப்பமாய் உன் குடும்பத்துக்கு நல்ல காரியம் உண்டாக வேண்டும். உன் வார்த்தை உன் நாவில் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பாருங்க. காதுள்ளவன் கேட்கட்டும். பைபிள்ல பாருங்க அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது செவிகொடு, செவிகொடு. என்னன்னு? செவிகொடு. எசேயா புஸ்தகம் பாருங்க, எரேமியா புஸ்தகம் பாருங்க, அப்புறம் வந்து ஆதியாகமம் பாருங்க, யாத்திராகமம் பாருங்க. கடவுள் என்ன சொல்றாரு? செவிகொடு. அப்படின்னா அர்த்தம் என்ன? கேளு, 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 கேளு. வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை இருக்கிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். அவனுக்கு காதுள்ளவன் கேட்கப்படவன். அவன் ஜெயான்
வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரே வசனம் படிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ. போதும். ஜெயம் என்று வருது. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது? சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அடுத்த வார்த்தை என்ன வருது? ஜெயம். ஜெயம். இதான் ரகசியம். இதான் முக்கியமான விஷயம். ஜெயம் என்றால் என்ன? வெற்றி. எல்லாம் சொல்லுங்க. என்ன பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. வெற்றி. எல்லாம் சொல்லுங்க. இந்த வெற்றி ரகசியம் என்ன? எப்படி வெற்றி வாழ்க்கையில உண்டாகுது? ஏசப்பா நமக்கு வெற்றி எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறாரு? உன் காதை திறக்கும் போது ஒரு வெற்றி உண்டாகுது. ஆமென். இதான விஷயம். என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். சிம்பிள் மெத்தட் ஏசப்பா வச்சிருக்கார். என் செவியை திறந்தார். ஏசு சொல்றார், என் காதை கடவுள் பிதா என் காதை திறந்தார், நான் வெற்றி பெற்றவனாய் மாறினேன். கடவுள் நம்முடைய காதை திறக்கும் போது நாம் வெற்றி பெற்றவர்களாய் மாறுகிறோம், வெற்றியாளர்களாய் மாறுகிறோம், ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஸ்தோத்திரம். மூன்று காரியம் வெற்றிக்கு. மூன்று காரியம்: எதிர்க்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, ஒப்புக் கொடுக்கணும். இது மூன்றும் நம்ம வாழ்க்கையில வரணும்னா நம்ம கேட்கிறோமா இருந்தா போதும். இது மூணும் வாழ்க்கையில வந்துடும். நீ வெற்றியாளராய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ கடவுள் எப்படி நம் காதை திறக்கிறார்? மூன்று விஷயம் சொல்ல போறோம். எப்படி கர்த்தர் நம்முடைய செவியை திறக்கிறார்? இந்த திறக்கிற வேலையை கர்த்தர் எப்படி செய்கிறார்? ஸ்தோத்திரம். அப்ப இதுவரைக்கும் அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய காது அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆமென். எதுக்கு எனக்கு வெற்றி என் வாழ்க்கையில் வரல? எதுக்கு ஜெயம் என் வாழ்க்கையில் வரல? எதுக்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவில்லை? என் வாழ்க்கையில் எதுக்கு மாற்றம் வரவில்லை என்று நீங்க நினைத்தீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க காது. நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கைக்கு அவன் தான் காரணம், இவங்க தான் காரணம், இந்த விஷயம் தான் காரணம், அந்த விஷயம் தான் என்று காரணம் என்று எதையோ காரணம் காட்டுகிறோம். ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்லுது, உன் தோல்விக்கு உன் பிரச்சனைக்கு காரணமே உன் காது தான். ஆமென். தேவையில்லாத காது கொடுக்கிறது, தேவையில்லாத காதை கேட்கறது, தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, தேவையில்லாததுக்கு காதை கொடுத்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையே கேட்கறது, இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை கொண்டு வருகிறது என்று கடவுள் இன்னைக்கு பேசுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, பிதா இயேசுவுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். பிதா இயேசுவுக்கு வெற்றியை கொடுக்கிறார். இயேசு ஜெயிக்கிறவராய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். பிசாசையும் உலகத்தையும் பாவத்தையும் இயேசு ஜெயிக்கிறவராய் மாறுகிறார். எப்படி? அவருடைய காது திறக்கப்படுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் நம்முடைய காதை திறக்கிறார் என்று மூன்று வழிகள் பாருங்க. முதல் காரியம் பாருங்க. முதல் காரியம் எப்படி கடவுள் நம்ம காதை திறக்கிறாரு என்பதற்கு முதல் காரியம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 6 to 8 வசனம் படிக்கும் பொழுது, 40ஆம் சங்கீதம் 6 to 8 வசனங்கள் படிக்கும் பொழுது அங்கு இயேசு பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பலியை விரும்பவில்லை, என் செவியை திறந்தீர். நீ பலியை விரும்பவில்லை, என் செவியை திறந்தீர். என்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை எனக்கு காண்பித்தீர். ஆமென். அவசரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இதோ புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு காட்டுறார். ஆமென். எப்படி கடவுள் நம்முடைய காதை திறக்கிறார்? கவனிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி திறக்கிறார் என்றால், முதலாவது எப்படி திறக்கிறார்னா, நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து பைபிள்ல எழுதியிருக்கிறத நமக்கு காட்டுறார். ஆமென். அப்படி காட்டும் போது நம்முடைய செவி திறக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை பத்தி பைபிள் எழுதி இருக்கிறது? நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா, நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு
ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சூழ்நிலையை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதை கடவுள் நமக்கு காட்டும் பொழுது நம்முடைய செவி திறக்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். செவி திறக்கப்படும் பொழுது நாம் வெற்றியாளராய் மாறுகிறோம். செவி திறக்கப்படும் பொழுது நாம் முன்னேறுகிறவர்களாய் மாறுகிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், பைபிள் வசனத்தை முதலாவது காற்றார் கடவுள் நமக்கு, அப்போது நம்ம செவி திறக்கப்படுகிறது. இரண்டாவது காரியம் என்றால் கவனிக்கவும் கேட்கவும் செய்கிறார். என்ன செய்கிறாரு? கவனிக்கவும் கேட்கவும் செய்கிறார். என்ன படிக்கிறோம்? 50ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். 50ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வீட்டில் படிச்சுப்பாரு. கவனிக்கவும் கேட்கவும் செய்கிறார். அப்படி நாம் கவனிச்சு கேட்கும் போது நம்முடைய செவி திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எதை கவனிக்கணும்? வேதத்தை, வசனத்தை, பிரசங்கத்தை. என்ன பிரசங்கம் பண்றாங்க, சர்ச்சில் என்ன பேசுறாங்க, பாஸ்டர் என்ன பேசுறாரு, பைபிள் பாஸ்டர் என்ன பேசுறாங்க என்று எந்த பாஸ்டர் எங்க பேசினாலும் நீங்க கவனிங்க, தப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள், அநேக பாஸ்டர்கள் நீங்க பிரசங்கம் பண்றாங்க, வார்த்தைகளை பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணுமா? கவனிச்சு கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி நீங்க கவனிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் நீ இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் வெற்றியாளர்களாய் மாறுவீர்கள். ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்தை நம்ம கவனிக்காம இன்னைக்கு சிக்கல்ல மாட்டோம். நிறைய விஷயத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. அநேக நல்ல வார்த்தைகளை கேட்கறது இல்லை. சில சிக்கல்ல மாற்றோம், சில சூழ்நிலையில மாற்றோம், சில பிரச்சனையில மாற்றோம். காரணம் என்ன? அன்னைக்கு நீ கேட்கல, அன்னைக்கு நீ கவனிக்கல. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவனித்து கேள் என்று சொல்லுகிறார். கவனித்து கேள், என் வார்த்தையை கவனி, என் வசனத்தை கவனி, என் போதனையை கவனி என்று கர்த்தர் உன்னை கவனிக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். இனி நீங்கள் கவனிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாறும்போது வரும் நாட்கள் நீங்கள் வெற்றியாளர்களாய் மாறுவீர்கள், நிச்சயமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். முன்னேறுவர்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எப்படி கடவுள் நம் காதை திறக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி திறக்கிறாரு? இந்த காது இருக்குது, ஆனா கேட்காதவர்களா இருக்கும். நிறைய பைபிள் சொல்லுது, அவர்கள் செவி இருந்தும் கேட்காதவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், என் பேச்சை கேட்காதவன் என்று கடவுள் கோபப்படுறார் பைபிள்ல. ஸ்தோத்திரம். நிறைய சூழ்நிலைகள் கடவுள் பேசுறார், செவி கொடு, எனக்கு செவி கொடு, என் பேச்சை கேளு, நான் சொல்றது என்ன கேளு, காதை விட்டு கேளு என்றுதான் கர்த்தர் சொல்றார். ஸ்தோத்திரம். பைபிள்ல பாருங்க, பலி கடவுள் கேட்கறது இல்ல, ஆடு மாடு பலி கேட்கறது இல்ல, கோழி பலி கேட்கறது இல்ல, மனுஷன் பலி கேட்கறது இல்ல, முடி கேட்கறது இல்ல, துணி கேட்கறது இல்ல, ஒன்னும் கடவுள் கேட்கறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று என்ன சொல்றா? என் பேச்சை கேளு என்று தான் சொல்லுகிறார். செவி கொடு என்று தான் சொல்லுகிறார் கடவுள். ஸ்தோத்திரம். எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றியை கடவுள் கொண்டு வரார்? எப்படி நம்ம வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது? எப்படி நம்ம வாழ்க்கை முன்னேற்றமாய் மாறுகிறது? எப்படி கடவுள் செய்யறாருங்க? சிம்பிளா பண்றாருங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம காதை அவருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறாரு, கேட்க வந்த வெற்றியாளராய் மாறுறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். பைபிளை படிச்சு பாருங்க. எல்லாம் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எப்படி உருவாக்குறாரு? முதலாவது ஒரு சத்தத்தை கேட்க வைக்கிறார். அமைதியாக நான் பேசுறத கேளு என்று சொல்றார். ஸ்தோத்திரம். மோசேயோடு கர்த்தர் பேசினார், அவனை உயர்த்தினார். உன்னுடைய ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. கடவுளும் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, எப்படி முன்னேறணும், எப்படி உன் வாழ்க்கை மாறணும், எப்படி உன் பிரச்சனை வெளியே வரணும், எப்படி உன் வாழ்க்கையை சாதிக்கணும், எப்படி நான் உயர்த்த வேண்டும் என்று கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் படிதான் வாழ்க்கை சக்சஸா மாறும். சாத்தான் எப்பவுமே நமக்கு சக்சஸ் தர மாட்டான். கெட்ட தீய சக்திகள் பேயை சாத்தானா நம்மை வேதனைப்படுத்தி கண்ணீர் விட்டு நம்ம சாபமா இருக்கணும்னு அவன் நினைப்பான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. எப்போது நம்மை உயர்த்த வேண்டும் ஆசைப்படுகிறார். நம்ம உயர்வு அடையணும், நம்ம நல்லா இருக்கணும் என்றால் கடவுள் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படி என் வாழ்க்கையில நடக்கும், எப்படி ஆக்டிவேட் ஆகும் என்றால் காதுதான் காரணம், வாய் கிடையாது. வாய் வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் காது நாம் சாதிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காது நாம் சாதிக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு, இதை நான் பேசுறேன், என் பேச்சை கொஞ்சம் கேளுப்பா, என் பேச்சை கொஞ்சம் கேளுமா, என் மகனே என் மகளே நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விஷயத்தோட கவனிங்க. சொல்றாரு, முதல்
மனிதன் பாவம் செய்து வீழ்ந்து போக காரணமே அவன் காதுதான். எப்படி சொன்னா? முதல் மனிதன் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்துல அவன் சாபமாய் மாறுவதற்கே அவன் காதுதான். சாத்தான் சொன்னதை இந்த அம்மா கேட்டுச்சு. இந்த அம்மா சொன்னதை யார் கேட்டது? அவன் வீட்டுக்காரன் கேட்டார். டோட்டல் க்ளோஸ். சாத்தான் சொன்ன சர்ப்பம் சொன்னதை யார் கேட்டது? இந்த அம்மா கேட்டுச்சு. இந்த அம்மா சாப்பிட்டு இது இவன் அம்மா சொல்றதை யார் கேட்டது? ஆதாம் கேட்டான். காதுதான் கேட்பதினால்தான் அவர்கள் சாபமானதாக மாறினார்கள். தேவையில்லாத கேட்டார்கள், தேவையில்லாத வார்த்தையை கேட்டார்கள், கெட்ட வார்த்தையை கேட்டார்கள், சாபமான வார்த்தையை கேட்டார்கள், சாத்தானின் வார்த்தையை கேட்டார்கள், நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தையை கேட்டார்கள், கடவுளுக்கு இஷ்டமில்லாத வார்த்தையை கேட்டார்கள். அதனால் ஆதாம் ஏவாளின் வாழ்க்கை சாபமாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், இனி உன் வாழ்க்கை நான் புரட்டப் போகிறேன், இனி உன் வாழ்க்கை நான் மாற்றப் போகிறேன், இனி வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றப் போகிறேன். தோல்வி வெற்றியாய் மாறப் போகிறது. கரையில மேல உயர்த்து. தோல்வி வெற்றியாய் மாற்றப் போகிறார். இனி உன் சூழ்நிலை மாறப் போகிறது. இனி உனக்கு முன்னேற்றம் தான். இனி உன் வாழ்க்கை ஒளியாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிறார், நிச்சயமாக நான் வெற்றியாய் மாற்றப் போறப்பா, நிச்சயமாக நான் வெற்றியாய் மாற்றப் போகிறப்பா, எனக்கு என் வார்த்தையை கொஞ்சம் கேளு என்று கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை, மூணாவது கவனிங்க. எப்படி கர்த்தர் நம்ம செவியை திறக்கிறார் நம்ம படிக்க போறோம். எப்படி கடவுள் நம்முடைய காதை திறக்கிறார் என்றால், முதலாவது பைபிளை காட்டி நம்மை குறித்து எழுதியிருக்கிறது என்று முதலாவது காட்டுறாரு. இரண்டாவது கவனிக்க சொல்றாரு, கவனிச்சு கேளுங்க அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு. மூன்றாவது என்ன தெரியுமா? அதிகாலையில நீங்கள் பைபிள் படிக்க வேண்டும். எங்க படிக்கிறோம்? அதே வசனம் படிக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பைபிள் படிக்கணுங்க. கவனிங்க. கடவுளுக்கு கூட பேச வேண்டும் என்றால் பைபிள் எப்ப படிக்கணும்? சொல்லுங்க. கடவுள் என் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடவுள் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், கடவுள் என் வாழ்க்கையை மாற்றணும், கடவுள் நான் செய்கிற காரியத்துல எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், நல்ல ஐடியா கொடுக்கணும், எனக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், கடவுளுக்கு கூட பேச வேண்டும் என்றால் பைபிள் மூலமாக தான் பேசுவார். வேற வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த பைபிளை எப்ப படிக்கணும்? காலை எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு நாம எழுப்பி பிள்ளைங்களாம் அமிச்சுட்டு டிஃபன் 3 தோசை 2 இட்லி சாப்பிட்டு சட்னி வச்சு கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சுட்டு சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே சோஃபா மேல உட்காந்து பைபிளை திறப்போம் பாரு. நாங்க கடவுள் இறங்கி வராது. எப்படியா கடவுள் பேசுறாரு? அதெல்லாம் கிடையாது. நீ ஏமாந்து போயிடுற. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கடவுள் உங்க கூட பேச வேண்டும் என்றால் நீ பைபிள் படிக்க வேண்டிய நேரம் அதிகாலை. என் வாழ்க்கையில் நான் அதிக காலம் பைபிள் படித்த அதிகாலையில் முழங்கால் அடிச்சு பைபிள் படிச்சா எனக்கு பழக்கம். அது கூட நீங்க இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க. பைபிள் படிக்கிறது முழங்கால் படிக்கணும், அதிகாலையில் படிக்கணும். கடவுள் மன்னாவை அனுப்புவாங்க. எப்பவும் எழுதணும். அது மன்னாவை கடவுள் வனாந்தரத்துல போடுறாரு சாப்பாடு. அது எப்போ எழுதணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரம் போன லேட் ஆச்சுன்னா வெயிட் பட்டவன அந்த மண்ணா என்ன ஆயிடும்? உருகிடும். அப்ப இவங்க தேடி போனாங்க, ஒண்ணுமே இருக்காது. ஸ்தோத்திரம். அதிகாலையில் வேதத்தை படிக்கிறவர்கள் நிச்சயமா தேவ சத்தத்தை கேட்பார்கள். அதிகாலையில் பைபிளை திறந்து உட்கார்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பரிசுல இதெல்லாம் கேட்டு சர்ச்சு போச்சு பாஸ்டர் எவ்வளவு கேட்டாச்சுங்க இல்ல வாழ்க்கை மாறாது. ஸ்தோத்திரம். நம்ம அந்த சூழ்நிலைக்கு வந்தாதான் நம்ம மாறும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினாலும் குடும்பம் மாறும், கர்த்தர் பேசினாதான் உன் சூழ்நிலை மாறும், கர்த்தர் பேசினாதான் உன் புள்ள மாற முடியும், கர்த்தர் பேசினாதான் உன் பொண்ணு மாற முடியும், கர்த்தர் பேசினாதான் உன் சாபம் நீங்கும், கர்த்தர் பேசினாதான் உன் கட்டுகள் மாறும், கர்த்தர் பேசினாதான் உன் இருள் வெளிச்சமாய் மாறும், கர்த்தர் பேசினாதான் உன் வழி திறக்கப்படும், கர்த்தர் பேசினாதான் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும், கர்த்தர் பேசினாதான் உனக்கு உயர்வும் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய செவியை சிறக்க 3 வழிகள். ஒன்று
பைபிளை காட்டுறாரு, வசனத்தை காட்டுகிறார். இரண்டாவது கவனிக்க சொல்றார். மூன்றாவது அதிகாலையில் எழுந்து வேதத்தை படி என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மூன்று வழிகளில் கர்த்தர் நம்முடைய செவியை திறக்கிறார். ஸ்தோத்திரம். செவி திறக்கப்பட்டால் தான் நாம் எதிர்க்கிறவளா இருக்க மாட்டோம், நாம் பின்வாங்குறவளா இருக்க மாட்டோம், நாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறுவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதிர்த்து பேசுறது அடங்குறதே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, ஆமா நடக்கலையா பின்னாடி எல்லாமே அவிசுவாசமான வார்த்தை, எல்லாம் நடக்காது அது இது சொல்லி எல்லாம் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி பின்னாடி போறது. பின்மாற்றம். அது விசுவாசம் கிடையாது. ஆறு நிலம் கிடையாது, எல்லாம் போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஸ்தோத்திரம். எல்லாம் பின்னாடி போகுது. வண்டி போ முன்னாடி வர மாட்டேங்குது, வண்டி எல்லாம் பின்னாடி போயிருக்கு. எதை சாதிக்க போற நீ? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோரை ஆர்டர் மாற்றி கொண்டு போயிட்டே இருப்பார் கடவுள். உன் ஸ்தானத்தை நீ பிடித்துக்கொள், பின்னாடி கால வைக்காத. பின் வாங்கின இடத்துல என் ஆத்துமா பிரியப்படாது. ஆமென். ஆதில் எப்படி இருந்தீங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? நீங்க உன் காலிக்கு எப்படி போயிட்டு இருந்தது? ஜாக்கிரதை. தூக்கி போட்டு ஆறு வேலை வச்சுருவார் கடவுள். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். கிருபை எழுந்து போகாத, அழைப்பை எழுந்து போகாத, அபிஷேகத்தை எழுந்து போகாத, தரிசனத்தை எழுந்து போகாத. பின் வாங்கினால் நீ வெற்றி அடைய முடியாது. பின் வாங்கினால் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், ஒப்பு கொடுக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். கடவுள் வழி நடத்துற பாதையில் ஒப்பு கொடுங்க. கடவுள் சூழ்நிலை ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க ஒப்பு கொடுங்க. என்னதான் ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். என்னதான் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க எனக்கு விதமா பேசுறாங்களா, எனக்கு எழுந்து நினைக்கிறாங்களா, எனக்கு தப்பா பேசுறாங்களா, எனக்கு கேவலப்படுத்துறாங்களா, ஒப்புக்கொடு, உனக்குதான் வெற்றி. ஆமென். பயப்படாத. தேவன் நடத்துற பாதை என்று விசுவாசிப்பாயாக, கர்த்தரை நடத்துற பாதை என்று நம்புவாயாக, நிச்சயமாய் வெற்றி நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய செவியை திறப்பாராக. எல்லா கண்களையும் மூடுங்க. முடிப்போம். எல்லா கண்களையும் மூடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செவி திறக்கப்பட்ட இயேசு வெற்றி பெற்றார். செவி திறக்கப்பட்ட இயேசு வெற்றி பெற்றார். செவி திறக்கப்பட்ட இயேசு சிலுவையை ஜெயித்தார். செவி திறக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதலும் வெற்றியும் ஜெயித்து கொடுக்கிற தேவனாய் அவர் மாறினார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய செவிகளை திறப்பாராக. எத்தனை இடத்துல நாம் கேட்காம இருக்கிறோம், எத்தனை இடத்துல கேட்டு கேட்காம இருக்கிறோம், எத்தனையோ தேவ